என்னுடைய பெயர் வந்து சுப்பையா முத்துக்குமாரசாமி. திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அப்படின்ற நிறுவனத்தின் சார்பில் வந்து இந்த இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளோம். இதில் என்ன சிறப்புனா, இந்த நிறுவனம் வந்து 1920 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட நாள் முதலே வந்து தமிழர்களுடைய நலனும் தமிழ் அதுதான் நம்மளுக்கு மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டு இந்த நிறுவனம் நடந்து வருகிறது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த நிகழ்வு எதற்காகனா, இந்த ஒரு சின்ன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதற்காகனா, நம்ம இளைஞர்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் என்ன விட்டு செல்ல போகிறோம் என்பது தான். ஏன்னா பல குழப்பங்கள் இன்றைக்கி யார் யாரோ என்னெல்லாமோ பேசிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, அண்மையில் நம்ம மக்கள் நீதி மைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் தமிழ் மொழி குறித்து ஒரு தன்னுடைய படித்ததை வைத்து ஒரு கருத்தை தெரிவித்தார். ஆனால் அந்த கருத்து வந்து உடனே எதிர்வினை ஆற்றப்படுகிறது. இது வந்து அவர் சொல்லலை. அதாவது அந்த காலத்திலேயே கால்டுவெல் வந்து ஒரு ஒப்பிலக்கணம்னு சொல்லி ஒரு நூலெல்லாம் நாங்களே வெளியிட்டிருக்கோம். கால்டுவெல் ஒப்பிலக்கணம் மொழி ஆராய்ச்சி குறிப்புகளுடன் சொல்லிட்டு திராவிட மொழிகளினுடைய சிறப்பை பற்றிலாம் அவங்கள அந்த காலத்தில் வெளியிட்டிருக்காங்க. நம்ம வெளியிட்ட நூல் தான் அந்த காலத்தில் தொடர்ச்சியாக வெளியிட்டு வரோம். இப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து அவர் ஒரே அந்த சொல் தமிழ் மொழி குறித்து பேசியதற்காக எதிர்வினை ஆற்றும் வகையில் கர்நாடகாவில் வந்து அண்மையில் படத்தை கிழிக்கிறது, அதெல்லாம் வந்து மிகவும் இளைஞர்களுக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக தான் செல்லும். இப்போது நம்ம நாட்டில் வந்து மொழி பற்று எப்போ வந்ததுன்னா 1919ஆம் நூற்றாண்டிலே தமிழ் மொழி பற்று வந்து விட்டது. அப்போ தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற உணர்வுடன் தான் வந்தது வழியை எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற கருத்துக்காகவே இல்லை. அதற்கு உதாரணம் என்னவெனில், நம்ம வந்து இந்தி மொழியை என்றைக்குமே எதிர்த்ததே கிடையாது. தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் நம்ம அதை செய்தோம். அதனால் இப்போது அதே மாதிரி இப்போது கர்நாடகாவில் என்னாச்சு, ஒரு வங்கி கிளை மேலாளர் வந்து கன்னடம் பேசவில்லை என்பதற்காக அவர் அச்சுறுத்தப்பட்டார். நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் எப்பவுமே எல்லா மொழியாளர்களும் வட இந்தியா எந்த இந்தியாவிலேருந்து எந்த பகுதியிலேருந்து வந்தாலும் நம்ம நல்ல முறையில் அவர்களை வரவேற்று நாளடைவில் அவர்களே சிறப்பாக தான் தமிழ் பேசுவார்கள். உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்திய ஆட்சி பணியாளர்கள் எவ்வளோ பேர் அழகாக தமிழ் பேசுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் நல்ல தமிழ் பேசுகிறார்கள். இப்படி இருக்கிற கடந்து வர சூழலில் வந்து இன்னும் எதிர்வினை ஆற்றி என்ன நடக்க போகுது, மக்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். இதனால் ஒரு அச்சம் ஏற்படும் ஒழிய நல்ல முன்னேற்றத்துக்கான நாடு முன்னேற்றம் அடைந்து செல்ல வேண்டிய காலகட்டத்தில் திருப்பி எதையோ ஒரு கருத்து தெரிவிக்கிறது வந்து அவங்க தனக்கு தெரிஞ்ச கருத்தை தெரிவிக்கிறாங்க. எதிர்வினை ஆற்ற வேண்டுமானால் கருத்து மூலமாக தெரிவிக்கலாம். அதுதான் முக்கியமாக நாங்கள் சொல்ல வர்றது. இதற்கு அடுத்தாப்புல என்னென்னா, முக்கியமாக இங்கே வந்து எப்பொழுதுமே வேற்றுமொழி மீது வெறுப்பு காண்பிக்க கூடாது. அதுதான். ஏன்னா வேற்றுமொழி வந்து வெறுப்பு நம்ம காண்பிப்பதே இல்லை. தமிழ் மொழி பற்று இருப்பது, அதனால் வந்து வேற்றுமொழி வெறுப்பு இருக்கிறது என்று நம்ம சொல்லவே இல்லை. அதே போல் இன்னொரு பெரிய கூற்று இருக்கிறது, தமிழ் மொழி பற்று இருந்தால் தேசியம் வந்து நம்ம பற்று இல்லைன்னு. தேசிய பற்று இல்லாமல் இல்லை. அதற்கு உதாரணமாக அண்மையில் கூட நமது மாநில முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் இந்த அண்மையில் நடந்த போர் முடிந்தவுடன் சென்னையில் வந்து கொடி ஏந்தி ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டார். அது எதற்காகனா, மத்திய ஆட்சியில் இருக்கும் மத்திய ஆட்சியில் இருக்கும் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் மற்ற ஏனைய அமைச்சர்களுக்கும் பாராட்டும் வகையிலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அந்த நடைப்பயணம் மேற்கொண்டார். அந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக நம்ம போயிட்டுருக்கோம். இது எதற்காக முக்கியமாக பதிவு பண்ணுறோன்னா, திருப்பி ஒரே ஒரு இதுதான், இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்ல செய்திகளை விட்டு செல்ல வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. சும்மா ஒரே குழப்பம், எதையாவது தமிழ் மொழி மாதிரி பேசுகிறேன்னு. இப்போ நம்ம 104வது வருடம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் நம்ம மொழியை பற்றினுடைய சிறப்பாக தான் பேசணும் மொழியை நம்ம வந்து ஒரு போர் தொடுக்கும் முறையிலோ இல்லை மற்றவங்களை ஏளனப்படுத்தும் வகையிலோ எந்த வகையிலும் நம்ம செயல்பட்டதே கிடையாது. மொழியை பற்றின சிறப்பை கூறி மக்களுக்கு அதை எடுத்து சொல்லி மக்களாக அதை சிறப்பாக அவங்க வாழ்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் நம்ம சைவ சித்தாந்த நூல்களும் இன்றும் செயல்பட்டு வருகிறது. இந்த தருணத்தில் முக்கியமாக வந்து 2 செய்தியினை பகிர விரும்புகிறேன். எப்படின்னா, மத்திய அரசு வந்து அண்மையில் நூலகம் வந்து நம்ம தபால் வழி அனுப்பும் பொழுது அந்த செலவுகளை வந்து கூட்டிட்டாங்க. அப்போ என்னாச்சு, அனுப்புறதே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஒரு 5 கிலோ புத்தகங்கள் அனுப்ப வேண்டும் என்றால் 200, 300 எல்லாம் செலவு. அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா, புத்தகம் வாங்குவது குறைந்து விட்டது. அப்புறம் இப்போது வந்து கியான் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை புதிதாக அறிமுகப்படுத்தி
5 கிலோ 100 ரூபாய் வரைக்கும் அனுப்பலான்ற அளவு கொண்டு வந்துட்டாங்க. இது ஏற்கனவே இருந்து நடைமுறையில் 80ன்னு இருந்தது, இப்போ 100 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து மக்களுக்கு வந்து நல்ல நூல்களை தபால் வழி வாங்குவதற்கான வழிவகையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு வேண்டுகோள் யாருக்குன்னா, நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கு, அதாவது பதிப்புத்துறைக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கிறது, என்ன சொல்கிறது, நலவாரியம். அந்த நலவாரியம் வந்து இன்னும் சீரிய முறையில் செயல்படும் வகையில் நம்ம முதல்வர் அவர்கள் அதற்கான ஏதாவது மேற்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தால் பலர் பயன் அடைவார்கள். இதில் எப்படின்னா, நம்ம பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், இந்த அச்சுப்படை பார்ப்பவர்கள், அப்புறம் வந்து அந்த பைண்டிங் பொருட்கள், அதாவது கட்டட பகுதியில், புத்தக கட்டட பகுதியில் இருப்பவர்கள், நூல் அச்சு தொழிலில் இருப்பவர்கள், இதனால் பலர் பயன் அடைவார்கள். அதனை வந்து நம்ம தமிழக முதல்வர் தயவு செய்து ஒரு நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு கொண்டு வரும் அளவிற்கு நடத்த வேண்டும். இதுதான் என்னுடைய முக்கிய கோரிக்கை. நன்றி, வணக்கம். முக்கியமாக அவங்க எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இல்லை, கமல்ஹாசன் இல்லை, அதுக்கு முன்னாடி பல நடிகர்களோட படங்களும் வரும்போது சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கமல் அப்படி என்ன தவறாக சொல்லிட்டாருன்னு அவங்க இல்லை யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பல ஆராய்ச்சியாளர்களுடைய குறிப்பை எடுத்து கமல் பேசினார்கள். அதாவது திராவிட மொழியிலேயே தமிழ் தான் வந்து முதல் மொழி, அதை ஒட்டி தான் கன்னடமோ தெலுங்கோ மற்ற மலையாளம்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு, இது ஆராய்ச்சி வடிவில் இருக்குது. ஆனால் பல நூற்றாண்டுகளாக இருக்கிற கருத்து தான் அவர் தெரிவித்தார். இவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லலாம், அவ்வளோதானே. அதுக்காக நான் உடனே அவரை வெறுப்பு தட்டுற அளவுக்கு பேசணுன்றது கிடையாது. சார், அவரு அவ்வளோ பெரிய ஆள். இப்போ நார்மலாக நம்ம தமிழ் மொழி அங்கே எழுதினாவே பிளாக் இங்கில் போட்டு அழிக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பெரிய இஷ்யூ ஆகும்னு தெரியல சார். அப்படியே பேசணும். சரி, அவர் வந்து ரொம்ப யதார்த்தமாக பேசினார். அவர் என்ன சொல்லி குறிப்பிட்டார், அவர் அந்த சிவராஜ்குமார் வந்திருந்தார், அதாவது ராஜ்குமாருடைய மகன் வந்திருந்தார். அவரை பாராட்டும் வகையில் வந்து, நீங்களும் எங்கள் உறவு தான். மெட்ராஸ் பிரசிடென்சியிலேருந்து தானே எல்லா பிரிவுகளும் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு சினிமா துறையும் இங்கே தானே இருந்துச்சு, ராஜ்குமார் வீடு இங்கே தானே இருந்தது, என்டிஆர் எல்லாருமே இங்கே தானே இருந்தாங்க. ஸோ அவர் திரைப்பட குடும்பம்ன்ற முறையில் அவர் பாராட்டி பேசினார் ஒழிய, மற்றபடி பெரிய பிரிவினை வரும் இந்த மாதிரிலாம் வரும்னு அவங்க கூட நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பெரிய இஷ்யூ ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இல்லை, பெரிய இஷ்யூ இதுதான். இப்போ நான் என்னுடைய கருத்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கருத்து வந்திருக்கு, அந்த கருத்துக்கு மறு கருத்து தெரிவிப்பதோடு நிறுத்திக்கலாம் ஒழிய, அதுக்காக உடனே போய் மக்கள் இடையே வந்து பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி அந்த அளவுக்கு போகக்கூடாது. இப்போ நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, நம்ம பேசுகிற மொழியை நம்ம போய் உடனே மக்களிடம் போய் எதிர்ப்பினை ஆற்றி ரொம்ப அதை தீவிரப்படுத்துறது அதுதான் கிடையாது. இல்லை, அது வரணும். நடிகரோட ஃபோட்டோவை கிடைக்கிறதுலாம் என்ன நியாயம்? இல்லை, பொதுவாக எந்த நடிகர்னு கிடையாது, யாராக இருந்தாலும் சரி, கருத்து நம்ம நாடு வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் இருந்தால் இந்த நிலை மாறும். இன்னும் பழைய நிலையே நம்ம போகணும், இன்னும் 1940க்கு நம்ம இந்திய நாட்டை கொண்டு போய் வைக்கணும்னா போராடுங்க, கிழிங்க, சண்டை போடுங்க, அசிங்கப்படுத்துங்க. திருப்பி நம்ம வந்து நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போகாமல் பல பின்னடைவுகளை நம்ம காண நேரிடும். ஒரு விஷயம் நடக்கும் போதெல்லாம் நம்ம தமிழ் மக்களை போயிட்டு தமிழ் மனிதர்களை போட்டு துன்புறுத்துறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதான், அது தவறு. அது ஒரு என்ன காரணம்னா, இப்போ இங்கே கூட தான் கர்நாடக மக்கள் இங்கே இருக்காங்க, நம்ம யாருமே வந்து எதிர்வினை பாராட்டி எல்லாம் நடக்குது, நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் முடியும். இப்போ அங்கே அவங்க அவ்வளோ தூரம் காவேரி பிரச்சனை பண்ணும்பொழுது கூட நம்ம இங்கே போய் அதெல்லாம் செய்யவே இல்லை. அந்த நிலை மாறணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா படித்தது கர்நாடகாவில் தான், எனக்கு கன்னடம் நல்லா தெரியும், ஹிந்தி நல்லா தெரியும். இப்போ அந்த மொழியை பற்றி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், இப்போ நல்ல நினைவு ஓட்டினீங்க. மொழி வந்து ஒரு சின்ன ஒரு டூல், அவ்வளோதானே ஒழிய அதை வைத்து ஒரு பெரிய அறிஞராக இல்லை மாற முடியாது. அதற்கு ஒரே ஒரு வகை வந்து ஒன்று தான், இந்த மொழியை வைத்து சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு இந்தியம் அதனால தான் நான் சொன்னேன், தேசியமே நம்ம என்றைக்கும் விட்டு கொடுத்ததே இல்லை தமிழர்கள். எல்லோரும் பொதுவாக சொல்லுவாங்க தமிழ் மொழி, ஏன்னா நானே பார்த்துருக்கேன், ஒரு காவல் நிலையத்தில் வந்து காவல் நிலைய உயர் அதிகாரினுடைய அலுவலகத்தில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மீட்டிங் அப்படின்ட்டு தான் போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க. அதாவது அன்றைக்கி வந்து தமிழ் மொழியாளர்களுடைய ஒரு கூட்டம் நடைபெறுது, அன்றைக்கி அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருக்காங்க. அப்படி கிடையாது, நம்ம வி ஆர் நாட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எப்பொழுதுமே நம்ம நடுநிலையாக இருந்து நம்ம மொழிக்காக தான் நம்ம போராடி இருக்க முடியும், எங்கேயுமே நம்ம வந்து தீவிரவாதத்தை காண்பித்ததில்லை. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மக்கள் மீது ஒரு துவேஷம்லாம் பண்ணக்கூடாது, போதும். அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ நம்மளை வந்து கன்னடத்தை நிச்சயமாக நம்ம வந்து அவமதிக்கல, ஒரு நல்ல அருமையான மொழி தான், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் தான் சொல்லுவேன், தமிழுக்கும் கன்னடத்துக்கும் ஒரு எல்லாமே நம்ம பான்னு சொல்ல, பணம்னா ஹனா அப்படின்வாங்க, பாலுக்கு ஹாலுன்னுவாங்க. கன்னடம்லாம் தெரியும், நமக்கும் தெரியும். அது
நல்ல நிலையில் இருக்கணுன்ற எண்ணம் இருந்தால்தான் இந்த நாடு வளர்ச்சி அடையும். இளைஞர்களுக்கு நல்ல நிலையை விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கணும். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலை தாண்டி அரசியலை பேசினா கூட ஒரு விஷயம் கொஞ்சம் அமைதியாடுறாங்க. ஆனால் சினிமா துறையை தொட்டால் மட்டும் பெருசாக பூதவாரமாக வெடிக்க காரணம். அப்புறம் என்னன்னா இங்கே புஷ்பா படம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுது, அதே கேஜிஎஃப்பும் நல்லா போகுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு படம் மட்டும் போனால் மட்டும் பிரச்சனை பண்ணினே இருக்காங்க. அது ஏன் இதுதான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய வரவேற்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து எதையுமே பொதுவாக எந்த ஒரு துறையுமே நம்ம வரவேற்போம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த புஷ்பாவாக இருக்கட்டும் இல்லை கேஜிஎஃபாக இருக்கட்டும், நிச்சயமாக அந்த நடிகரை நம்ம இங்கே கொண்டாடினாங்க மக்கள். நம்ம வந்து பொதுவாக எந்த ஒரு துறையுமே ரசிக்க தான் விரும்புவோமே தவிர அதை வந்து ஒரு வெறுப்பு தட்டுற அளவுக்கு நம்ம போகவே மாட்டோம். பிடிக்கலன்னா ஒதுங்கி நிற்போம். இவங்க வந்து ஒரே ஒரு காரணம் என்னென்னா, கர்நாடகனுடைய வளர்ச்சியில் தமிழர்களுடைய பங்கு வந்து பெரிய அளவில் இருந்தது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பெங்களூரினுடைய வளர்ச்சியில் தமிழரின் பங்கு பெரிய அளவில் இருந்தது. அதன் காலகட்டத்தில் அதை உணர்ந்து திருப்பி நிறைய கன்னடர்கள் வந்து பெங்களூருக்கு வந்து செட்டில் ஆகும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மைதான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு அடுத்த மாநில ஓரமாக இருக்கிற பகுதியில் வந்து அவர்களுடைய ஆளுமை இருக்க தான் செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, இங்கே நம்ம திருத்தணி பக்கத்தில் ஒரு அருமையான ஊர் இருக்குது. சின்ன ஊர் தான், மங்கம்மா சத்திரம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அதிகமாக தெலுங்கு பேசுகிறவங்க இருப்பாங்க. அதுக்காக நம்ம போய் உடனே அங்கே போய் நீங்கள் தெலுங்கு பேசுகிறீங்களே நம்ம வெறுப்பு இல்லை. அது நான் வரைபடத்தில் பிரிக்கும் பொழுது மங்கம்மா சத்திரம் நம்மிடம் வந்து விட்டது. அதுக்காக அங்கே இருக்கிற அந்த எந்த மக்களாக இருந்தாலும் நம்ம வெறுப்பு காட்டக்கூடாது. நம்ம அரவணைச்சு கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை என்ற உணர்வு அரசியல். அதுதான் அங்கே தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன அளவில் போய் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்படி பண்ணால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அது கிடையாது. அரசியல் அதுவல்ல. மொழி மீது பற்று இருக்க வேண்டும், இல்லை என்று சொல்லி, அதனால் மொழி பற்று என்று சொல்லிக்கொண்டு பிற மொழியாளர்களும் வெறுப்பு காட்டுவது தவிர்க்க வேண்டும். சில வருஷத்துக்கு முன்னாடி சார் காவிரி பிரச்சனை வந்தது. அப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கூட தரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சிலம்பரசன் என்ன பண்ணாருன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி பக்கத்து வீட்டில் கொடுங்க, அதெல்லாம் சாலாகும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட ரசிகர்களும் சேர்ந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாச்சு. அந்த பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்தது. ஸோ வந்து ஆனால் அவரோட படத்தை கிழிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, நம்ம இது யாருடைய படத்தையுமே கிழிக்கக்கூடாது தான். இது சிலம்பரசன், கமலஹாசன் அப்படின்லாம் கிடையாது. திரைத்துறை வந்து ஒரு கலைத்துறை. அவங்கள வந்து வரவேற்கலாம். அதுக்காக எதிர்வினை ஆற்றன்னு சொல்லிட்டு அவங்க எது செய்தாலும் கடைசியில் நம்ம எதிர்வினை ஆற்றாம என்ன சார் பண்றது? இல்லை, வேண்டாம். நமக்கு அதற்கான சூழல் அதற்கான சூழல் நம்ம அப்படி ஏற்படுத்தினீங்கன்னா நாட்டில் நல்லது நடக்காது சார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப தனிப்பட்ட முறையில் நானே என்ன கேக்குறேன், இல்ல எல்லா இருப்பேன், நான் தொடர்ந்து நான் அடி வாங்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் சார் பாகிஸ்தானும் பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து மோடி திருப்பி கொடுக்கலையா, கொடுத்தோன்னே அமைதியாகலையா? அது வேறு, இது வேறு. அவங்க என்ன இருந்தாலும் அது வந்து வேற்று நாடு. அதுவும் ரொம்ப கட்டாய சூழலில் தான் அது. ரசிகர்கள் வந்து அது புரிஞ்சுக்கிறாங்க, அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரசிகர்களே வந்து அதான் நான் சொன்னேன்னே, இது ஒரு பிட்டி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து தவிர்க்கணும். அது நாளடைவில் புரியும், அவங்களுக்கும் புரியும். இது புரியாமல் போகாது, எங்கேயும் போக மாட்டாங்க. எங்கே நம்ம வந்து என்ன இருந்தாலும் அவர்கள் வந்து இந்தியர்களை நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய சகோதரர்களாக தான் நம்ம நினைக்கிறோம். அது தொடர்ச்சியாக நம்ம அப்படியே தான் இருக்க போகிறோம். தேசியத்தை விட்டு கொடுக்க போவதில்லை. மொழி மீது பற்று இருக்க தான் செய்யும். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அடித்தாலும் தூங்கினாலும் படுத்தாலும் உடனே ஒரு அடி அடிச்சேன்னா அம்மான்னு தான் கூப்பிடுவான். இதுதான் நம்மளுடைய இது. அதனால ஒரு கருத்துல அருமையாக இருக்கணும், அவ்வளோதான். யாருமே ஆதரவு தெரிவிக்கல சார். அதை பத்தி நினைக்கிறீங்க? எதுங்க? அவருக்கு கமல் சாருக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கல. இல்லை, அப்படி கிடையாது. அவர் வந்து ரொம்ப மிக அழகாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்னா, மறுநாள் வந்து இதை அரசியல் ஆக்கி விடாதீங்க. இப்போ நான் இங்கே அதனால தான் சொன்னேன், இதை அரசியல் ஆக்குவதற்காக நம்ம பேசவே இல்லை. என்னுடைய கவலையெல்லாம் இளைஞர்களுக்கு நம்ம என்ன விட்டு செல்ல போகிறோம், அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு நல்லதை கொண்டு சேர்த்தா தான் அவங்க நல்ல வளர்ச்சி அடைவாங்க. அந்த காரணத்துக்காக தான் இந்த நிகழ்வு மேற்பாடு. சீமான் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நீங்க அடிச்சுட்டே இருந்தா நாங்க என்னதான் பண்றது, சரி என்ன ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து திருப்பி புண்படுத்தினே இருக்கிறீங்களே, நாங்க திருப்பி பதிலை கொடுக்கணுமான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் அப்படியே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சேன்னா எந்த ஒரு இதுவும் நல்ல முடிவுக்கு வராது. இது நீங்கள் திருப்பி அவங்க அடிக்க அவ்வளோதான் நடக்கும்போடைய உண்மை வெளியில் தெரியாமல் போகும். உண்மை வெளியில் வருவதற்கு காலமாகும். இதுதான் உண்மை. காலகாலமாக நம்ம பார்த்து அது ஒரு காலகட்டத்தில் வெளிவரும். தானாக எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, அமைதி ஏற்படும். ஒரு திருப்பினர் வந்து இவர் எப்போனா பேசிருக்கலாம், இப்போ படத்தை ப்ரொமோஷனுக்காக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி ஏதாவது? இல்லை, அது அந்த வகையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு தெரியும், கமலஹாசன் அவர்களே தெரியும்.
எப்பொழுதுமே நம்ம நிறுவனத்தின் புத்தக கொடுத்த அண்மையில் கூட தனிப்பாடல் திரட்டு வாங்கி காலமேக புலவர் பாடல்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தனிப்பாடல் திரட்டு நூலை நம்மகிட்ட இருந்து வாங்கி படிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட படிக்கிற ஆர்வம் நிறையா இருக்குது. பொதுவாக அவங்க பேசும் ஒரு நண்பர்கள் குழு வச்சுருக்காங்க. தமிழ் மொழி தொடர்பாகவே பேசுவாங்க, கவிதைகள் பேசுவாங்க. அந்த வகையில் கமலஹாசன் அவர்கள் அந்த வகையில் இறங்கி போக மாட்டாங்க. எம்பி சீட் கிடைச்சிருக்கு, நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களோட நிலைப்பாடு? அது இறைவன், அவங்களும் பணியாற்றி இருக்காங்க, தமிழர்களுக்கு ஏதோ செய்யிருக்காங்க. அதை பற்றி எப்பவுமே நான் வந்து இல்லை, ஆதரவு வந்து நான் என்ன சொன்னேன், இங்கே தெளிவாக நான் போட்டிருக்கேன். தமிழ் மொழி குறித்து தெரிவித்த பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு தான் ஆதரவு. குறித்த அந்த தமிழ் மொழி குறித்து கூட அதுக்கு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் குறிப்பிட்டதை அவர் பேசினார். கமலஹாசனுடைய கருத்து, அந்த கருத்துக்கு தான் நான் ஆதரவு தெரிவித்தேன். முழு ஆதரவாக நான் நிச்சயமாக மக்கள் நீதி மையத்தில் இல்லை. அதனால் நான் வந்து அந்த இதை என் நண்பர்கள்லாம் இருக்காங்க. நம்ம நண்பர்கள் பதிப்பாளர் காந்தி கண்ணதாசன் வந்து அதில் அங்கே பொறுப்பில் இருக்காங்க. அதனால் நமக்கு அது வந்து அவங்கவுங்க நிலையில் அதை ஏற்படுத்தி கொண்டது.